إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما மணமகன் மணமகளின் முன்னற்றி முடியில் கைவைத்து ஓதும் துஆ. اللهم إني أسألك خيرها وخير ما جبلتها عليه وأعوذ بك من شرها ومن شر ما جبلتها عليه. இதன் பொருள், அல்லாஹுவே, இன்னி நிச்சயமாக நான் அஸ்அலுக உன்னிடம் கேட்கிறேன், ஹைரஹா இவருடைய நலவை, வஹைர மா ஜபல்தஹா அலைஹ் இவரை நீ எந்த இயல்பு தன்மைகளிலே வைத்திருக்கிறாயோ, எந்த இயல்பு தன்மைகளை இவளுக்கு நீ ஏற்படுத்தி இருக்கிறாயோ அதனுடைய அந்த இயல்பு தன்மைகளின் நலவையும், வஅஊது பிக மின் ஷர்ரிஹா இவருடைய கெடுதியிலிருந்தும், வமின் ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹ் இவரை எந்த கெடுதியான இயல்பு தன்மையிலே படைத்திருக்கின்றாயோ, எந்த இயல்பு தன்மைகளை இவருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றாயோ அதனுடைய கெடுதியிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிலே ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் அல்லது ஒரு அடிமையை விலைக்கு வாங்கினால், அதே போன்றுதான் ஒரு வாகனத்தை அல்லது ஒரு ஒட்டகத்தை அவர் விலைக்கு வாங்கினால் இந்த பிரார்த்தனையை செய்யட்டும். இது பல அறிவிப்புகளில் இடம்பெற்றிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு பெண்ணை ஒருவர் திருமணம் முடித்தால் அந்த பெண்ணுடைய முன்னெற்றி ரோமத்திலே தனது கையை வைத்து இதனை ஓதுமாறு சில அறிவிப்புகளிலே இருக்கிறது. அதே போன்றுதான் ஒரு ஒட்டகத்தை விலைக்கு வாங்கினாலும் அதனுடைய திமில் சதை மீது கையை வைத்து இதனை ஓதுமாறு சொல்லியிருக்கிறார்கள். அன்றைய காலத்திலே ஒட்டகம் வாகனமாக இருந்தது. அதே போன்றுதான் இன்று அதல்லாத வாகனங்கள் இருக்கின்றன. இன்றுள்ள ஒரு வாகனத்தை விலைக்கு வாங்கினாலும் இந்த துஆவை ஓத முடியும். இதன் நோக்கம் அதில் உள்ள நலவுகளை கேட்பது, அதில் உள்ள கெடுதிகளிலிருந்து பாதுகாப்பு தேடுவது. அதே போன்றுதான் திருமண வாழ்க்கை என்பதும் ஒரு ஆணிடமும் தான் பெண்ணிடமும் தான் நலவுகளும் கெடுதிகளும் இருக்கலாம். ஒருவருக்கு தனது மனைவியிடமிருந்து, அதே போன்ற ஒரு மனைவிக்கு தனது கணவனிடமிருந்து நலவும் வரலாம், கெடுதியும் வரலாம். திருமண வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே நாம் அல்லாஹ்விடத்திலே நலவை கேட்டு கெடுதிகளிலிருந்து
பாதுகாப்பு தேடுவது அவசியமாக இருக்கிறது. இந்த ஹதீத் அபுதாவுத் இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே இன்னும் பல கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீதை பலர் சஹீஹ் என்றும் சிலர் ஹசன் என்றும், அதாவது ஆதாரபூர்வமான ஹதீத் என்று உறுதி செய்திருக்கிறார்கள் பல ஹதீஸ் துறையை சார்ந்த ஆய்வாளர்கள், அறிஞர்கள். அவர்களிலே அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று ஹதீஸ் துறை ஆய்வாளரான ஷுஐபுல் அர்னவுத் ரஹிமஹுல்லா அவர்கள், இன்னும் பலர். நலவுகளை கொண்டு வருவது அல்லாஹுவின் கையில் தான் இருக்கிறது. அதனால் அவனிடத்திலேயே நாம் நலவுகளை கேட்க வேண்டியிருக்கிறோம். கெடுதிகளை தடுப்பதும் அவனுடைய கையில்தான் இருக்கிறது. அவனிடத்திலேயே கெடுதிகளிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். திருமண வாழ்க்கையினால் பல நலவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான் என்றால் அந்த பெண் தான் அவனது சந்ததிக்கு, குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கப் போகிறாள். திருமண வாழ்க்கையின் மூலமாக எதிர்பார்க்கப்படுகிற பயன்களிலே அன்பு, பிணைப்பு, நேசம், சிறந்த மார்க்கப்பட்டுள்ள சந்ததியினர், குழந்தைகள். அதே நேரத்திலே திருமண வாழ்க்கை பல கஷ்டங்களை கொண்டதாக, பல பிரச்சனைகளை கொண்டதாக கூட மாறலாம். எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்குவது அவசியமாக இருக்கிறது. அதனை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது அதனுடைய முடிவும் நல்லாக இருப்பது எதிர்பார்க்கப்படும். அதே நேரத்திலே அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமில்லாமல் அவன் விரும்பாத விடயங்களை, பாவங்களை கொண்டு அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற பொழுது அதிலே பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹு தாலா தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். இன்று சிலர் அவர்களது திருமண வாழ்க்கையை ஆடல் பாடல்களோடு, இசையோடு, பாவங்களோடு, பாடகிகளை அழைத்து வந்து, நடனமாடுகிறவர்களை அழைத்து வந்து, பாவங்களை கொண்டு இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார்கள். வீண் விரயம் செய்து செல்வங்களை, பெண்களை காட்சிப்படுத்தி, இவ்வாறு பல பாவங்கள் திருமணங்களிலே முதல் நாளிலேயே ஆரம்பமாகின்றன. இதனால் எதிர்பார்க்கப்படுகிற விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். திருமண வாழ்க்கை என்கிற இந்த நீண்ட பயணத்தை இவ்வாறு பாவங்களோடு ஆரம்பிப்பதிலே ஒருவர் எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும்? நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய, கெடுதிகளை தடுக்கக்கூடிய, இறைவனுக்கு பொருத்தமில்லாமல் நாம் நமது வாழ்க்கையின் ஆரம்பத்தையே வைத்துக்கொள்வது எவ்வளவு ஒரு பாவம் செய்வதில் இருக்கிற தைரியம், அல்லாஹுக்கு அஞ்சாத தன்மை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முதல் கோணம் முற்றிலும் கோணமாக நிறைய வாழ்க்கைகள் முடிவடைந்து போவதை பார்க்கிறோம். இது போன்ற துஆக்கள் பலருக்கு தெரியாமல் இருக்கின்றன. அல்லது அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நெருங்க வேண்டும், ஏதாவது அல்லாஹ்விடத்திலே பொதுவாகவாவது இந்த போன்ற விடயங்களிலே துஆ கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் மறந்து வாழுகிற பல பேரை நாம் பார்க்கிறோம். சிலர் திருமணம் முடித்தவுடனேயே பாவமான இடங்களுக்கு பிரயாணம் செய்து அங்கே அசிங்கங்களை, பாவங்களை பார்த்து தமது வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களை துவக்குகிறார்கள். ஆனால் ஒரு ஆணும் தான் பெண்ணும் தான் திருமண வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே அவர்கள் அல்லாஹுவிடத்திலே நெருங்கி அல்லாஹ்விடத்திலே நலவை கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே என்ன கற்றுக் கொடுக்கின்றார்கள்? எனவே ஒரு பெண்ணுடைய நலவை ஒரு ஆண் கேட்க வேண்டும். நலவு என்று சொல்வது அவருடைய பண்பாட்டோடு, ஒழுக்கத்தோடு, நல்லுறவோடு சம்பந்தப்பட்ட விடயம். அவள் தன்னை, தனது கற்பை தனது கணவனுக்காக பாதுகாத்து கொள்ளக்கூடியவளாக, தனது வீட்டை பாதுகாத்து கொள்கிறவளாக, தனது குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்க்கின்றவளாக, அதேபோன்று நல்ல குழந்தை பாக்கியம் உள்ளவளாக, கணவனுக்கு செய்கிற கடமைகளை சரிவர செய்யக்கூடியவளாக,
அதே போன்றுதான் உறவுகளை பேணுகின்றவளாக இருக்க வேண்டும் என்பது கணவனுடைய எதிர்பார்ப்பு. அதனை அல்லாஹ்விடத்திலே அவன் கேட்க வேண்டும். ஆரம்பத்திலே அவனுடைய செல்வத்தை, பொருளாதாரத்தை பாதுகாக்கின்றவளாக அவள் இருக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். இதே நேரத்திலே பல பெண்கள் இதற்கு மாற்றமாகவும் இருப்பார்கள். கணவனுடைய செல்வத்தை அழிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கலாம். குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்க்காத ஒரு பெண்ணாக அவள் இருக்கலாம். கணவனுக்கும் அவனது குடும்பத்துக்கும் இருக்கின்ற உறவை துண்டிக்கின்ற ஒரு பெண்ணாக இருக்கலாம். அது அவளிடம் இருக்கின்ற கெடுதிகள். எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் அவருடைய நலவுகளை கேட்கிறோம். அவரிடமிருந்து கெடுதி வருவதை அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை தூண்டக்கூடிய, உறவினர்களை கவனிப்பதற்கு தூண்டக்கூடிய, அண்டை வீட்டாரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்கு வழிவகுக்கக்கூடிய, குடும்பத்திலே நல்லுறவும் அமைதியும் ஏற்படுத்துகிற ஒரு பெண்ணாக அவள் இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற துஆக்கள் முக்கியம். சிலர் இயல்பிலேயே நல்ல பண்புகள் கொடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். சிலரிடத்திலே இயல்பிலேயே சில கெட்ட பண்புகள், கெட்ட விடயங்கள் இருக்கலாம். இவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடுவதும், அவர்களிடம் இருக்கக்கூடிய இயல்பான நல்ல பண்புகளை, அதன் நலவுகளை அல்லாஹ்விடத்திலே கேட்பதும் இந்த துஆவிலே அடங்கியிருக்கிறது. நட்பண்புகள் என்பது சில நேரம் ஒருவருடைய இயல்பாகலே அது வந்திருக்கும். அல்லாஹு தாலா வைத்திருப்பான். சில நேரம் அவர்கள் சிரமப்பட்டு அதனை உள்வாங்கிக் கொண்டிருப்பார்கள். அதற்காக பயிற்சி பெற்று தங்களை மாற்றிக் கொண்டிருப்பார்கள். எனவே பண்பாடுகளிலே 2 வகை இருக்கிறது. ஒன்று இயல்பாக அவர்களிடம் இருப்பது, இன்னொன்று அவர்கள் பயிற்சியின் மூலமாக அதனை பெற்றுக்கொள்வது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷஜ் அப்துல் கைஸ் என்கின்ற ஒருவரை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? இன்ன ஃபீக ஹஸ்லத்தைனி யுஹிப்புஹும் அல்லாஹ் அல் ஹில்மு வல் அனா. உங்களிடத்திலே 2 பண்புகள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா அதனை விரும்புகிறான் என்று சொன்னார்கள். அதுதான் ஹில்ம், அறிவார்ந்த சமயோசிதமான சகிப்புத்தன்மையான பண்பு. எதையும் அமைதியாக நிதானமாக கையாளுகிற தன்மை. இந்த 2 பண்புகளும் அல்லாஹ் விரும்புகிற பண்புகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்ன பொழுது சில அறிவிப்புகளிலே, பல அறிவிப்புகளிலே வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அதனை பலர் பலப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த நபித்தோழர் கேட்கின்றார், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, இது அல்லாஹு தாலா இயல்பாக எனக்கு தந்ததா, அல்லது நானாக அதனை பயிற்சி பெற்று எடுத்துக்கொண்டதா என்று கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, அல்லாஹு தாலா உங்களுக்கு ஜிபில்லியன், அதாவது இயல்பாக அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கிறான். பல் ஷைஉன் ஜபலகல்லாஹு அலைஹி, இது போன்ற வார்த்தைகள் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. அல்லாஹு தாலா அப்போது அந்த மனிதர் என்ன சொல்கிறார், அந்த நபித்தோழர் என்ன சொல்கிறார்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜபலனி அலா மா யுஹிப். அல்லாஹு தாலா விரும்புகிற ஒன்றை அல்லாஹு தாலா எனக்கு இயல்பு குணமாக தந்திருக்கிறார். அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹு தாலாவை புகழ்கிறார். பரம்பரை அழகுகள் மூலமாக அல்லாஹு தாலா சில நல்ல குணங்களை எங்களுக்குள் வரவழைத்து இருப்பான், அல்லது சில கெட்ட குணங்களை வரவழைத்திருப்பான். அதை மாற்ற முடியும். கெட்ட குணமாக இருந்தால், நல்ல குணமாக இருந்தாலும் அதுவும் மாற முடியும், நாம் அதனை பேணாவிட்டால். எங்களிடம் இல்லாத குணங்களையும் நாங்கள் பயிற்சியின் மூலமாக சிரமப்பட்டு எங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ள முடியும். எனவே ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களிடத்திலே இந்த இயல்பு தன்மைகள் இருக்கும். எனவே அதனுடைய நலவை நாங்கள் இங்கே கேட்கிறோம். இயல்பு தன்மைகளின் கெடுதிகளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். ஒரு மனிதனிடத்திலே பாவத்தை விரும்புகிற தன்மை இருக்கலாம், அல்லது நன்மையை விரும்புகிற தன்மை இருக்கலாம். சிலர் குரோதமும் பொறாமையும் போன்ற தன்மைகளை இயல்பாக கொண்டவர்களாக இருக்கலாம். சிலர் அதற்கு மாற்றமாக நல்லெண்ணத்தோடு, தாராள மனதோடு வாழ்கிற இயல்பு தன்மை கொண்டவர்களாக இருக்கலாம். எனவே மன வாழ்க்கையிலே ஒருவரிடம் இருக்கக்கூடிய இயல்பு தன்மை மற்றவரை நிச்சயமாக அது மோசமான இருந்தால்
பாதிக்கக்கூடியதாக, கவலைக்குள்ளாக்கக்கூடியதாக, அவரை நோயாளியாக்கக்கூடியதாக, மன நெருக்கடிக்கு ஆளாக்கக்கூடியதாக, கை சேதத்தை கவலையும் தரக்கூடியதாக இருக்கும். நல்ல இயல்பு தன்மைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, வாழ்க்கையிலே நிம்மதியை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதனால்தான் திருமணம் முடித்த சிலர் நான் எப்போதோ முடித்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இன்னும் சிலர் மற்றவர்களை பார்த்து கூட நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள் சென்று விடாதீர்கள், அது எவ்வளோ கஷ்டமானது தெரியுமா என்று மற்றவர்களுக்கு உபதேசிப்பார்கள். ஒரு பெண் உலகத்திலே உள்ள எல்லா ஆண்களையும் விட்டுவிட்டு இந்த ஆணை கணவனாக தெரிவு செய்கிறான். அதே போன்றுதான் ஒரு ஆண் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களை விடவும் இந்த பெண்ணை தனது மனைவியாக தெரிவு செய்கின்றான். இப்படியான நிலையிலே அவனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அவளுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதை புரிந்து வாழுகிற குடும்பமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் அல்லாஹு தாலாவை நெருங்க வேண்டும். நலவுகள் அல்லாஹுடைய கையிலே தான் இருக்கிறது. பரக்கா அல்லாஹுவிடம்தான் இருக்கிறது. அவனிடத்திலேயே நாம் பரக்கா வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். அதிகமான செல்வமோ, அழகோ, அல்லது உயர்ந்த குடும்ப பின்னணியோ, சிறந்த வம்சமோ பலருக்கு பல நேரங்களிலே நிம்மதியையும் அமைதியையும் கொடுப்பதில்லை. மார்க்கத்தின் அடிப்படையிலே மார்க்கப்பற்றோடு செயல்படுவது மட்டும்தான் கணவனிடம் இருந்தாலும் சரி, மனைவியிடம் இருந்தாலும் சரி, அடுத்த தரப்புக்கு அமைதியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மார்க்கப்பற்றென்பது வெறுமனே தொழுகை, நோன்பு மட்டுமல்ல. மார்க்கத்தின் பிரதான பகுதி அல் அஹ்லாக், நட்பண்புகள். மீசான் தராசியை பாரமாக்கக்கூடியவை நட்பண்பு. இரவெல்லாம் தொழுது பகலெல்லாம் நோன்பு நோட்கின்றவர் அடைகிற நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை அடைய முடியுமான ஒரு விடயம் நற்குணங்கள். தொழுகை, நோன்பு, ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளால் கூட நட்பண்புகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவது, நடத்தைகளிலே முன்னேற்றம் ஏற்படுவது எதிர்பார்க்கப்படுகிற ஒரு விடயம். குடும்ப வாழ்க்கையினும் நீண்ட தூர பயணத்தில் தனக்கு துணையாக வருகின்ற ஒருவர் கெட்ட பண்புகளை கொண்டவராக இருந்தால் அவரிடமிருந்து அவர் அதிகமான சிரமத்தை, மன கஷ்டங்களை நிச்சயமாக சந்திக்க வேண்டி ஏற்படும். எனவே அதற்காக ஆரம்பத்திலேயே அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த துஆவை செய்வது முக்கியமாகவும் அவசியமாகவும் இருக்கிறது. திருமணத்தின் மூலமாக ஒருவர் இருந்ததை விடவும் சிறந்த நிலைக்கு போக வேண்டும். அதுக்கு விட கீழ்நிலைக்கோ அல்லது இருந்த அதே நிலையிலோ இருப்பதை எதிர்பார்க்கப்படுவது அல்ல. ஏன் நாம் பயணம் செய்கிற ஒரு வாகனத்தை கொள்வனவு செய்தாலும் இந்த துஆவை ஓதுகிறோம் என்றால், ஒரு வாகனம் ஒருவருக்கு சில நேரம் நல்லதாக இருக்கலாம், அல்லது சில நேரம் கெட்டதாக மாறிவிடலாம். நல்லதாக இருந்தால் அதனால் அவர் பயனடைவார். ஒரு வாகனம் அவருக்கு எப்போதும் பிரச்சனையை தரக்கூடியதாக இருந்தால் அது அவருக்கு மன கஷ்டத்தையும் கவலையையும் ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். எனவே ஒரு வாகனத்தை நாம் கொள்வனவு செய்கிற ஆரம்பத்திலும் கூட இதனை ஓதுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அதன் நலவை கேட்கிறோம், அதனிலிருந்து வரக்கூடிய கெடுதிகளிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். இதுதான் இந்த துஆவின் நோக்கமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, திருமண வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒன்று. எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விடயத்திற்காகவும் இஸ்திகாரா அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு 2 ரக்அத்கள் சுன்னத்தான தொழுகைகள் தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதற்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் திருமணம் முடிப்பதற்கு முன்னாலும் ஒருவரை முடிப்பதிலே எனக்கு நலவு இருக்கிறதா, கெடுதி இருக்கிறதா என்பது தெரியாது. அல்லாஹ்விடத்திலே ஒருவர் இஸ்திகாரா தேட வேண்டும். இது ஒரு நல்ல விடயம். இஸ்திகாரா துஆ நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த துஆவை ஒருவர் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதே போன்றுதான் திருமணம் நடத்துகின்ற பொழுது அந்த இடத்திலே ஹுத்பத்துல் ஹாஜா என்று அழைக்கப்படுகிற நாம் ஒரு உரையை, இந்த உரையை ஆரம்பத்திலே ஓதிய அந்த வார்த்தைகள்,
இன்னல் ஹம்தலில்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அதனை நாம் ஓதித்தான் அந்த திருமணத்தை நடத்துகின்றவர் செய்வது சிறந்தது. ஏனென்றால் திருமணத்துக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அதனை ஆரம்பிக்கிற பொழுது ஹுத்பத்துல் ஹாஜா, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு போன்ற அந்த வார்த்தைகளை ஓதி ஆரம்பிப்பது மார்க்கத்திலே எங்களுக்கு தூண்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பத்துல் ஹாஜா என்று இதற்கு சொல்வார்கள். இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே நாங்கள் அதனை பார்க்கிறோம். நபி அவர்களும் உரைகளை ஆரம்பிக்கின்ற பொழுதும் இதனை ஓதுவார்கள். இது சிறந்த அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கேட்டுத்தான் லிமாத் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹு. திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட பல துஆக்கள் இருக்கின்றன. நாம் ஏற்கனவே மணமகனை வாழ்த்துவதற்கு ஓதுகிற துஆவை பார்த்திருந்தோம். அதே போன்றுதான் இங்கே ஒரு மணமகனாக அவர் என்ன செய்ய வேண்டும், என்ன துஆ செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே போன்று திருமணத்தை நடத்துகின்றவர் ஹுத்பத்துல் ஹாஜா அதனை ஓதுவார். அதே போன்று திருமணம் ஆகுவதற்கு முன்னால் மணமக்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா துஆ கேட்க வேண்டும். அதே போன்றுதான் திருமணம் முடித்து வாழுகின்ற பொழுது, உறவு கொள்கிற பொழுது ஓதுகின்ற துஆ இருக்கிறது. இந்த விடயங்களை நாங்கள் பின்னால் பார்க்க இருக்கிறோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين.